அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு குரு எழுதிய தலைவிதியாக அஷ்டமஸ்தானத்தில் இருந்து விலகி 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் மாறக்கூடிய இந்த தருணத்தில் குரு எழுதிய தலைவிதியாக எவையெல்லாம் அமைகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக சனி 6ஆம் இடமாகிய ரூணரோக சத்ருஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் ஜென்ம ராசியில் கேது அமர்ந்திருந்தாலும் சப்தமஸ்தானத்தில் ராகு இருக்கிறாருங்க. எனவே பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் மிக வலுவாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானத்தில் நுழையக்கூடிய குருவின் அமைப்பு என்பது அடுத்த 1 வருட காலத்திற்கு மிக சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மிகவும் வலுவாக கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. என்றால் 12 ராசிகள்ல குரு 9 என்றால் உச்சபட்ச வளர்ச்சி கிடைக்குங்க. எனவே 12 ராசியில் மிக அதிர்ஷ்டம் செய்த ராசியாக தற்போது கன்னிராசி தான் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சனியும் 6இல் இருப்பது அமோகமான இரட்டிப்பு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக உள்ளது. ஏனென்றால் 2 வலிமை வாய்ந்த கிரகங்களும் அற்புதமான அமைப்பில் சஞ்சரிப்பதால் அதை உறுதிப்படுத்துகின்றன. குரு எழுதிய தலைவிதி பொதுவாக எப்படி அமைகிறது என்று பார்த்தால் ஒரு சுழற்சியை முழுமையாக அடைவதற்கு 12 ஆண்டுகள் எடுத்துக்கொள்கின்றன. ஏனென்றால் குரு ஒவ்வொரு ராசியிலும் 1 வருடம் மிக வலுவாக சஞ்சரிப்பாருங்க. அப்போது அந்த இடத்திற்கு ஏற்றாற்போல் பல்வேறு விதமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார். அதுபோன்றுதான் இந்த 2024ஆம் வருடம் ஏப்ரல் மாதத்திலிருந்து 2025ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் வரை ரிஷப ராசியில் தனது பகை கிரகமான சுக்கிரனுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்க போகிறாருங்க. இது குருவிற்கு சற்று சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் பார்க்கும்போது பொதுவாக குரு எழுதிய தலைவிதியாக பார்க்கப்படுவது கோல்சார விதியின் அடிப்படையில் 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்கள்ல மிகவும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இவர் முழு சுப கிரகமாக இருக்கிறார். பாவ கிரகங்களுடன் சேர்ந்தாலும் கூட பாவ கிரகங்களின் சேர்க்கையின் காரணமாக உபசு கிரகமாக மாறாத ஒரு சிறப்பு இவரிடம் மட்டும்தான் உண்டு. என்றால் பாவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் நீக்கி நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ஆனால் இந்த இடங்களை தவிர மற்ற இடங்களில் குரு சஞ்சரிக்கும் போது பெரிய அளவிற்கு குருவிடம் இருந்து வரக்கூடிய நன்மைகளை மற்ற கிரகங்கள் தடைப்படுத்துவதற்கான வாய்ப்பையும் சக்தியையும் பெறுகின்றன. அதிலும் குறிப்பாக குரு பகவான் ஜென்மம் 3, 6, 10, 8, 12 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அவரால் எந்த விதமான சிரமமும் ஏற்படாது. நிச்சயமாக தடையும் ஏற்படாதுங்க. ஆனால் சற்று கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது தாமதமாக கிடைக்கலாம். இந்த இடங்கள்ல சஞ்சரிக்கும் போது மற்ற கிரக நிலைகளின் ஆதிக்கம் எப்படி இருக்கிறதோ அதை போன்றுதான் அதை பொறுத்துதான் குருவிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் விரைவாக கிடைக்கிறதா இல்லை தாமதப்படுகிறதா என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை குரு எழுதிய தலைவிதியாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் குரு முழு சுபகிரகமாக இருக்கிறார். அவரிடம் இருந்து எந்த விதமான தோஷமோ பாதிப்போ நிச்சயமாக ஏற்படாது. எனவேதான் நவ கிரகங்களிலே குருவினுடைய பெயர்ச்சியானது மிக கவனிப்பாகவும் உன்னிப்பாகவும் மக்கள் மத்தியில் பார்க்கப்படுகின்ற ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்படி சக்தி வாய்ந்த குரு பகவான் வானியல்களின் அரசன் என்றும் ஜோதிடத்தின் தலைவன் என்றும் அழைக்கப்படுகிறாருங்க. குருவினுடைய சஞ்சார அமைப்பு மிக வலுவாக நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் எப்பேற்பட்ட வலுவான அமைப்பில் மற்ற கிரக நிலைகள் அமர்ந்திருந்தாலும் கூட அவை அனைத்தையும் தவிடுபொடியாக்கி நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் தங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ஆனால் குரு சற்று சாதகமற்ற அமைப்பில் இருந்தாலும் கூட குருவால் சிரமம் ஏற்படாது. மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருந்தால் குருவிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மையும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. ஆனால் மற்ற கிரகநிலைகள் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவில் வலுவாக இருக்கும் போது குரு எழுதிய தலைவிதி நல்ல பலனை கிடைக்க இயலாத வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. உதாரணமாக நாம் மகாபாரத கதையை பார்த்தோம் என்றால் அந்த கதையில் இறுதியாக குருச்சத்திர போர் நடைபெறும். அந்த குருச்சத்திர போரில் பெரும்பாலும் கொல்லப்பட்ட
சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரும் பாவிகளாகவும் தங்களுடைய வாழ்வையில் நீதி நேர்மையை கடைபிடிக்காதவர்களாகவும் இருப்பார்கள். ஆனால் இந்த போரில் இறக்கக்கூடிய அனைவருக்குமே சொர்க்கம் வழங்கப்படும் என்பதை கிருஷ்ணர் அறிவிக்கிறார். இதனால் தங்களுடைய வாழ்வில் எவ்வளவு பெரிய தவறு செய்திருந்தாலும் குற்றத்தை புரிந்திருந்தாலும் கூட துரியோதரன் உட்பட அனைவருமே சொர்க்கத்தில் வந்து இணைகின்றனர். இதற்கு மிக முக்கிய காரணம் இறைவன் எழுதிய தலைவிதிதான். ஏனென்றால் அந்த குருச்சத்திர போரில் இறந்தால் அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்ற உறுதியினை இறைவன் கொடுத்தாருங்க. இதன் காரணமாக தான் எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும் சொர்க்கத்தை அடைந்தார்கள். அதே போன்றுதான் மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக தங்களுடைய தலைவிதியை தீர்மானிக்கக்கூடியவராக இருப்பவர் குரு. அவர் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை மட்டும்தான் ஏற்படுத்தி தருவாரே தவிர சிரமத்தை ஏற்படுத்த மாட்டாருங்க. ஏனென்றால் நவ கிரகங்கள்ல குரு தனது பகை கிரகமாக புதனையும் சுக்கிரனையும் பார்த்தாலும் கூட புதனும் சுக்கிரனும் குருவை சமகிரகமாக பார்க்கின்றனர். மட்டுமல்லாது ராகு கேது சனி உட்பட அனைத்து கிரகங்களும் குருவை சமகிரகமாகவோ அல்லது நட்பு கிரகமாகவோ பார்ப்பது மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. நவ கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான். எனவேதான் அப்படிப்பட்ட குரு எழுதிய தலைவிதி மிக பெரிய அளவில் இந்த 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை பல்வேறு வகையில நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கிறது. அவற்றில் எவை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குரு என்பதை சற்று விரிவாகவும் மற்ற கிரக நிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்பதை ஒப்பிட்டு அதன்படி எப்பேற்பட்ட பலன் கிடைக்க போகிறது என்பதை சற்று அலசி ஆராய்ந்து பார்க்கலாம். அது மட்டுமல்லாது கடகராசி அவரது உச்ச வீடாகவும் மகர ராசி நீச்ச வீடாகவும் பார்க்கப்படுகிறது. தனுசு மற்றும் மீனம் ஆட்சி வீடாக பார்க்கப்படுதுங்க. குரு உச்சம் பெறும்போது அதீத நன்மை கிடைக்கும். ஆனால் அவர் நீச்சம் பெறும்போது சில நன்மைகள் கிடைப்பதில் தடுமாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகும் என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார். இப்படி குருவினுடைய அமைப்பு இருக்க மற்ற பணிகள் குடும்பம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் சார்ந்த அனைத்தும் எப்படி அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 4 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. சுகாதிபதியும் சப்தமாதிபதியுமாக திகழக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக 9இல் அமர்வது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு மிகவும் சகாயமானவர் இல்லை என்றாலும் கூட கோல்சார விதியின் அடிப்படையில் 9இல் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பால் உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது குரு ஜென்ம ராசியை மிகவும் வலுவாக பார்க்கிறாருங்க. எனவே பல்வேறு வகையான பாதிப்புகள் விலகுவதோடு முன்னேற்றம் நிறைந்து கிடைக்க போகிறது. 3, 5 ஆகிய இடங்களையும் மிக வலுவுள்ளதாக மாற்றுகிறாருங்க. எனவே பல சிரமங்கள் தடைகள் அகன்று கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகம் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே இந்த தருணம் என்பது குடும்பம் சார்ந்த சூழ்நிலைகள்ல கன்னிராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. செலவுகள் அதிகரித்தாலும் அதைவிட வரவு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கி துணிச்சலுடனும் தைரியத்துடனும் அனைத்து விதமான பணிகளை செய்வதற்கான யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. திருமண பாக்கியம் அற்புதமாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. காதல் திருமணம் என திருமண பாக்கியம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. புத்திர பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக புத்திர பாக்கியம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது குடும்ப ரீதியாக சந்திக்கக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட அனைத்துமே சுமூகமான முறையில் நல்ல தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் முதன்மையாக கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக சனி பகவானின் கட்டுப்பாட்டில் இருக்கும் போது சனி அதீத பலத்துடன் ஆட்சி பலம் பெற்று 6இல் இருக்கிறார். எனவே இந்த தருணத்தில் உத்தியோகம் சார்ந்த சூழ்நிலைகள் மிக சிறப்பாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது. எவ்வளவுதான் உண்மையாக உழைத்தாலும் எனக்கு நல்ல பலன் இல்லையே என்று வருத்தப்பட்ட சூழ்நிலையில் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறதுங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிரந்தர வேலை வாய்ப்பு, ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் நிறைந்து கிடைக்கும். உள்நாட்டு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மிக சிறப்பாக அமையக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் சனி மற்றும் குரு ஆகிய 2 கிரக
கிரகநிலைகளும் வலுவாக சஞ்சரிப்பதால் தொடர்ந்து சந்தித்த பல பின்னடைவுகள் இனி உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றமாக மாறப்போகிறது. எதை செய்தாலும் லாபம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உண்டு. குறிப்பாக கன்னிராசிக்காரர்கள் கூட்டாக செயல்படுவதை விட தனித்து செயல்படும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உண்டு. புதிய முதலீடுகள்ல மிகப்பெரிய அளவுல அதிக நன்மையை இந்த தருணத்தில் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். கலைத்துறை ரீதியான பணிகள்ல இந்த தருணம் முழுவதுமே மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான வீண் அலைச்சல்கள் சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. ஆடம்பரம், சௌகரியமான வசதி வாய்ப்பு போன்ற அனைத்தும் மிக வலுவாக கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்க போகிறது. அரசியல் சம்பந்தப்பட்ட பணிகள் அனைத்தும் மிக சிறப்பாக கையாளக்கூடிய வாய்ப்பும் யோகமும் உண்டு. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு குரு பயிற்சி துவங்கிய உடனே உங்களுடைய செவிகளில் எட்டுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டுங்க. சட்ட ரீதியான பிரச்சனைகள் அனைத்தும் கட்டுக்குள் வரும். மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம், சிறப்பான எதிர்காலமும் கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு. அது மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகள் மிக வலுவாக அதீத நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான அரசாங்க சலுகைகளும் இந்த தருணத்தில் மனதிற்கு நிறைவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் அற்புதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு 9 இருப்பது மற்ற ராசிக்கார பெண்மணிகளை விட மிக சிறந்த அளவில் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த பெண்மணிகளாக நிச்சயமாக கன்னிராசிக்கார பெண்மணிகள் பார்க்கப்படுகின்றனர். உங்களுடைய பெயரிலே புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு. ஆரோக்கிய தொல்லைகள் விலகும். கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்த்தபடியே சுற்றம் சார்ந்த சூழ்நிலைகள் அனைத்தும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. பலகாலமாக இருந்த தலைவலிகள் அனைத்தும் விலகி மகிழ்ச்சி பிறக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்கள் குரு பயிற்சி துவங்கிய உடனே அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள், தொடக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் மிக சிறப்பான முறையில் நன்மை நிறைந்தவையாக மாறி கிடைக்கும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு.